மன ஆதங்கம் இருக்கும்ல. கட்டாயம். கட்சிக்காக இத்தனை வருஷமும் நாங்க எல்லாமே இருக்கோம். 4 பேர் 5 பேர் போட்டி போட்டோம். we didn't win. So அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அவங்கள நியமிச்சிட்டாங்க. சரி, 2 தவணையா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க. எப்ப நாடாளுமன்றத்துக்கு போட்டி போடலான்னு வாய்ப்பு கொடுத்தா டெஃபினெட்லி பிளான் இப்ப அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு. ஆனா உனக்கு தெரியலன்னா போய் கத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மித்ரா மட்டும்தான், அதனால எல்லாம் அதை மட்டும் பாக்குறீங்க. கட்சிக்கு வருவோமே, பிகேஆருக்கு வருவோம். ஜனநாயக செயல் கட்சியா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பிர்சத்து எதிர்கட்சியாக இருக்கிற பிர்சத்துவாக இருக்கட்டும், இல்லை பாஸாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் சலசலப்புகள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிகேஆரில் மட்டும் ஏன் இந்தியர்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது? பிகேஆருடைய ஒருவர் வந்து துணை அமைச்சராக இருக்கின்றார், ஒரு பெண். ஆனால் அவருக்கு வந்து பெரிய ஆதரவு பிகேஆர் கட்சியின் தலைவர்களே கொடுக்கறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி அந்த அமைச்சர் வந்து துணை அமைச்சர் வந்து இப்போ வந்து அவங்க வந்துட்டு ஏன் சொன்னேன்னா, பிரைம் மினிஸ்டர் ரெக்கனைஸ்டு, அவங்களை ரெக்கனைஸ் பண்ணி கட்சியோட உதவி தலைவராகணும். ஏன்னா நம்ம போன கட்சி உதவி தலைவர் போட்டியில 4-5 பேர் வந்துட்டு போட்டி எடுத்தது, அதுவும் நானும் ஒருத்தர். அதுல வந்து we didn't win. அப்ப the president got an authority to appoint ஒருவரை நியமிக்க OIB சரஸ்வதியை நியமிச்சாங்க. ரைட், பேரை சொல்றேன், அவங்க பிரச்சனை இல்லை, அவங்கள நியமிச்சாங்க. ஸோ அவங்கள நியமிச்சோன்னே the party membership must respect the president's decision. ஓகே, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல, ஒரு மன ஆதங்கம் இருக்கும்ல. கட்சிக்காக இத்தனை வருஷமும் நாங்க எல்லாமே இருக்கோம். we didn't win. 4 பேர் 5 பேர் போட்டி போட்டோம். we didn't win. So அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அவங்கள நியமிச்சிட்டாங்க. ரைட், அதுலயே ஒரு கண்டிஷன்லாம் இருக்கு. நம்மளும் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கும்போது கோட்டா, லேடிஸ் கோட்டா இல்லாத காரணத்துல அவங்கள நியமிச்சாங்க. அதே நேரத்தில் அவங்களோட நல்ல நேரம் straight away is become a deputy minister. ஏன்னா அரசாங்கம் வாய்ப்புக்கு ஒற்றுமை அரசாங்கம் வரும்போது இவங்களும் பார்த்துருக்காங்க, we need to have a lady கோட்டாவில் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. பிகாஸ் பார்ட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கரெக்டாக தான் செஞ்சார். ஏன்னா அந்த கேட்டகரி ஆஃப் மலே, இந்தியன் அண்ட் சைனீஸோட வைஸ் பிரசிடென்ட்ல இவங்களும் இருக்கும்போது எல்லா வைஸ் பிரசிடென்ட்க்கும் ஒரு பதவி கிடைச்சிச்சு. இவங்களை விட முடியாத. ஸோ அந்த அங்கலுக்கு கிடைச்சிச்சா. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் மீ அவங்க பிரசிடென்ட் நேம்ச்சா வி மஸ்ட் ரெஸ்பெக்ட். அது ரெண்டாவது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ வந்துட்டு இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். எப்படி அவங்க வந்துட்டு மக்களோட போய் பழகி எல்லாம் தலைவரோட கூப்பிட்டு வச்சு பேசி எல்லாம். உதாரணம், இன்னொரு அமைச்சர் இருக்காரு, துணை அமைச்சர், அவங்களும் see in politics nothing is going to be equal for you. நீங்களும் ஃபைட் பண்ணி தான் வரணும். இவரும் போயிட்டு அவரோட மினிஸ்ட்ரியில் இப்போ புது மினிஸ்ட்ரி என்டர்பிரனர் அண்ட் கோஆபரேட்டிவ் போயிட்டு அவரோட ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மக்களுங்க எல்லாம் ஏதோ இவர் தான் வேலை செய்யறாரு, இவங்க வேலை செய்யலன்னு இல்லை, 2 பேரும் வேலை செய்யறாங்க. இவர் கொஞ்சம் ஆக்டிவா மூவ் பண்றாரு. ரைட், இஸ் ப்ரோமோட்டிங் த கோன் அமான ஆக்டியா. இவங்க இந்த மினிஸ்ட்ரியில இருக்காங்க, பிற்பாடுவான் பற்றி பேசிட்டு யூனிட்டி கவர்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. மேபி திஸ் இஸ் மோர் ஆக்டிவ். ஸோ மினிஸ்ட்ரியிலும் கொஞ்சம் இருக்கு. பட் மக்களுங்க மெம்பர்ஸ் வந்து ஃபைட் பண்றாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். பட் இன் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் இருக்கும், வெளியே வராது. ஒற்றுமையா தான் இருக்கும். உங்களுக்குள்ள எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஐ மீன் சிக்கல்னா பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம், பார்ட்டி ப்ராப்ளம் வி டோன்ட் ஹேவ் இஷ்யூஸ். இப்போ அமைச்சராக துணை அமைச்சராக இருக்கிறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே உங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க தான். அப்ப இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டு திட்டத்திற்காக அந்த கட்சியை பிரதிநிதிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? ஆமா, பேசியிருக்காங்களா? ஆக்சுவலி பேசியிருக்காங்க. அது பேசலன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த துணை அமைச்சரும் அவங்களும் வந்தோன்னா அவங்க கூப்பிட்டு பேசினாங்க. இவரும் டத்தோ ரமணனும் அவரும் பேசினாரு. அவரும் வந்துட்டு அவரோட ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து எல்லாம் கத்துவ சாப்பாங்க கூப்பிட்டு சொன்னாரு. அதே மாதிரி OIB சரஸ்வதியும் செஞ்சாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் செஞ்சாங்க, கரெக்டா செய்யறாங்க. பட் ஒருவருக்கு திறமை இருக்குல்ல, இன்னும் அவங்கவுங்க திறமையில எல்லாருமே வேறுபடுவாங்கல்ல அவங்களுடைய நடவடிக்கையில, அந்த மாதிரி தான். சரி, இப்ப உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்கணும், மிக முக்கியமான கேள்வி. மித்ரா பத்தி என்ன நினைக்கிறீங்க? மித்ரா ஒரு நல்ல திட்டம். அரசாங்கம் வந்துட்டு அதான் சொல்றீங்கன்னா, இந்திய நம்ம சமுதாயத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஹை. அதே நேரத்தில் மித்ராக்கு முன்னே செடிக் எல்லாம் அந்த காலத்துல இருந்து கொடுத்துட்டு வரும்போது நம்ம என்ன ஏத்துக்கணும்னு, எல்லாத்துலேயும் நீங்க ஒரு கெட்ட எண்ணத்துல நினைச்சுன்னா கட்டாயம் அது பற்றி பேசுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஏங்க 100 மில்லியன் ஒரு வருஷம் அரசாங்கம் கொடுக்குது, எடுத்து
பாய்க்கிறது தானே, பாய்க்க தானே சொல்றாங்க. கரெக்ட். ஆனா வந்துட்டு பாய்ச்சிட்டு இவன் சரியில்லை அவன் சரியில்லை, இது சரியா ஸ்பெண்ட் பண்ணலாம், இது தேவையா, இந்த ப்ரோக்ராம். ஆனா இது வந்து வைபி எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா சிடிக்குல இருந்து நடந்துகிட்டு இருக்குல்ல. கரெக்ட். அதுக்கு தான் சார் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு பெரிய குருநாதர் சொல்லியிருக்க, ஒருவரை குறை பகராதே. எப்போ நீ குறை கண்டுபிடிக்க துவங்கிட்டா, எல்லாத்துலயும் நீ குறை கண்டுபிடிச்சுன்னா சிலது நல்லா நல்லா நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிலது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பட் அந்த கரெக்ட் பண்ணலாமே, அதை வாய்ப்பை கொடுங்களேன் கரெக்ட் பண்ண. நல்ல விஷயம் ஓடிட்டு இருக்குன்னா எனக்கு நம்ம மித்ரா வந்துட்டு எத்தனோ தலைவர் மாத்திக்கிட்டு இவன் சரியில்லை அவன் சரியில்லை. கேன் யூ இமேஜின், ஒரு காலகட்டம் அரசாங்கம் சொல்லுது மித்ரா தேவை, காசு தேவையில்ல, அது வந்துட்டு மினிஸ்ட்ரியில போட்டுருங்க, எல்லாம் போய் அங்க எடுங்க. நம்மளுக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க இது, ரைட்? மித்ரா ஃபண்ட் ஒரு கன்சிடர் சம்திங் எக்ஸ்ட்ரா அனுவா கொடுத்துருக்காங்க இப்போ 100 மில்லியன், அது கொஞ்சம் கூட கேட்குறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா இது மட்டும் நம்மளுக்கு இல்லை பாருங்க. எல்லா மினிஸ்ட்ரியிலும் காசு இருக்குங்க, எல்லா மினிஸ்ட்ரியும். அதான் ஒரு பெரிய வேற பிஸ்னஸ் மேன் லாஸ்ட் டைம் எனக்கு சொல்லி கொடுத்தார், பிளாக் இன் டு த சிஸ்டம். உனக்கு தெரியாம மித்ரா ஸ்டேட் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தம் ஐசிட் இருக்காதா, எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கு, ஆனால் உனக்கு தெரியலன்னா போய் கத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மித்ரா மட்டும்தான், அதனால எல்லாம் அதை மட்டும் பாக்குறீங்க. ஆனா எல்லா மினிஸ்ட்ரியும் இந்தியர்களின் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல கூட ரொம்ப பேர் தெரிஞ்சவங்க ரொம்ப சிம்பிளா யாருக்குமே சொல்லி கொடுக்காம போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், பாத்துக்கிறேன். இப்போ உதாரணம் தக்குவன் மினிஸ்ட்ரியில டாக்டர் ரமணன் அவர் தலைமையில இப்போ போனோடனே பெண்ணுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது ஏற்கனவே அமானா இக்தியார்ல இருக்கு, ரைட்? தக்குவன்ல ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு, ரைட்? அந்த ப்ரோக்ராம்ல மக்களுக்கு இருக்கு, ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கு. ஆனா இப்போ அவர் ஒரு உதாரணம், அவர் இருக்காரு, அவர் எடுத்து சொல்றாரு. அதே தான் அரசாங்கம் என்ன செய்யணும், எல்லா அமைச்சர்லயும் ஒரு இந்தியன் ஆபீசர் இருக்கணும், ரைட்? ஓகே, ஒரு டெபுட்டி மினிஸ்டர் இல்லைன்னு கூட பிரச்சனை இல்லை, ஒரு அதிகாரி இருந்து அங்க இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லும். ஏன்னா சில இடத்துல நம்ம கவுண்டர் போனா எல்லாம் பிளாக்கர் உட்காந்து இருப்பாங்க, நம்ம பாரு ஆள் இல்லை நம்ம ஆள் இல்லைன்னு பேசாம அதுவும் கண்டுக்காம போயிடுவாங்க, ரைட்? நம்மளும் போய் கேட்கணும் பாருங்க. நம்ம ஒரு 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 ஆக்சுவலி நான் ஒரு வாய்ப்பு கிடைச்சா டெஃபினெட்லி ஆல்ரெடி ஆல்சோ டோல் சர்டன் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், எல்லா மினிஸ்ட்ரியிலையும் ஒரு ஆஃபீஸர் வைங்க. உதாரணம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில ஒரு தியாகராஜன் இருக்காரு, நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆஃப் த மினிஸ்டர், எல்லா தமிழ் ஸ்கூல் பிரச்சனையும் இருக்கு, எல்லாம் போய் செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி we need to have எல்லா மினிஸ்ட்ரியிலும் ஒரு இந்தியன் ஆஃபீஸர். இப்போ உதாரணம் மந்திரன் சும்ப மினிஸ்ட்ரியில டிக்கம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நம்ம எல்லா அமைச்சர்லயும் ஒரு ஆஃபீஸர் இருக்கும்போது என்னங்க கவலை நம்மளுக்கு? போய் பாருங்க, குவாலிஃபை யூ கெட்ல. அமைச்சர் துணை அமைச்சர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு அதிகாரி இருக்காங்க, கொடுத்தாங்கன்னா பாத்திரலாம் அப்படின்னு. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் வைபி. 2 தவணையா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, எப்ப நாடாளுமன்றத்துக்கு போட்டி போடலான்னு இருக்கீங்க? வாய்ப்பு கொடுத்தா டெஃபினெட்லி பிளான் இப்ப அடுத்த வருஷமும் டெப்போ இதுக்கு தான் போறீங்களா, சட்டமன்றம் தான் போறீங்களா, இல்ல நாடாளுமன்ற பிளான் பண்ணி? நான் ஐ லீவ் இட் டு தி பிரசிடென்ட். பச்சி தான் முடிவு பண்ணுவாங்க, அது நம்ம வேலை. இருந்தாலும் அவங்க பார்க்கும்பொழுது 2 ஆண்டுகளோட உங்களுடைய சேவை, அப்புறம் உங்களுடைய அந்த வாக்கு வெற்றியோடைய அந்த எண்ணிக்கை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு போகக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான் நீங்க. அப்படி பார்க்கும்போது கட்டாயம் வந்துருச்சு பாத்தீங்களா? கட்டாயம் நம்பிக்கையா இருக்கணும். அப்ப எந்த தொகுதின்னு பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச தொகுதிகள் ஏதாவது இறங்கி? இப்போதைக்கு லாட் ஆஃப் இந்தியன் லீடர்ஸ் அந்த தொகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மரியாதைக்கு we don't go and disturb. அப்ப நம்ம பார்ப்போம், அந்த டைம் வந்தா பிரசிடென்ட் தான் கடைசியில் முடிவு பண்ணுவாரு. அப்போ அந்த டைம் நம்ம பார்ப்போம். அப்படின்னா அது வரைக்கும் நான் சந்தோஷால என் கடமையை செஞ்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ அப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாதனால இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படி நீங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு போகிறதா இருந்தால் இந்த இருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டுகள் அதுக்குள்ள செந்தோசால என்ன மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? சரி, செந்தோசால பல வேலை இருக்கு. உதாரணம் ஒரு 4 தமிழ் ஸ்கூல் இருக்காங்க, ரைட்? அந்த தமிழ் ஸ்கூலில் ஒரு 10 தமிழ் ஸ்கூலில் அரசாங்கம் லேண்டுக்கு எஸ்டேட்ல சீனா எஸ்டேட்டோட லேண்டில் தான் ஸ்கூலே கட்டியிருக்கு. இப்போ அரசாங்கம் லேண்ட் கொடுத்தா ஸ்கூல் கட்டி முடிக்கல, அது ஒரு பெரிய வேலை இருக்கு. 2வது இந்த வெள்ள பிரச்சனை பல வருஷமா பெரிய
முன்னாள் அடுன்னு இருக்க காலத்தில் ஒரு பெரிய குளம் தடாகன்னு செஞ்சாங்க, ரிட்டென்ஷன் பாண்ட். அது கூட சால்வ் பண்ண முடியும். ஏன்னா செந்தோசா வந்து இப்போதைக்கு ஆக்சுவலி செந்தோசா வந்து தாமான் செந்தோசா வெரி ஃபேமஸ் தானே. ஆனால் அந்த தாமான் செந்தோசா உள்ளுக்கே 25 தாமான் இருக்கு. தாமான் செந்தோசா உள்ள 25 தாமான் செந்தோசாரியா, தாமான் செந்தோசா பட்டானா, எல்லாமே தாமான் செந்தோசா உள்ளுக்கு வரும். ஏன் சொல்றேன்னா அதுதான் பாக்கெட் டெவலப்மெண்ட். ஒரு தாமான் கட்டும் போது 200 ஹவுஸ் செய்வோம். அப்போ அந்த அல்லூருக்கும் இந்த அல்லூருக்கும் ஜாயின் பண்ண போட்டானுங்க, கரெக்டாக பிளானிங் செய்யல. அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல மழை வந்துச்சுன்னா இந்த இடம் லோவாக இருக்கிற இடத்துல தண்ணி வெளியாக கஷ்டம். அதே நேரத்தில் அல்லூர்லாம் சின்னது, ரைட்? அங்கேருந்து இந்த ஆற்றுக்கு போகிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு அந்த பிளானிங்கே கரெக்டாக செய்யலை. அதுக்கு தான் மெயினாக இப்போ வந்து போன வாரம் இந்த வாரம்லாம் பிரச்சனை என்னன்னா, எம்பிகே வச்சு வி நீட் டு மேக் அவர் ட்ரெயின்ஸ் பிகர். ஒன்று. ரெண்டாவது, ஆற்றுக்கு போகிறதுக்கு ஈஸியாக எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம இன்னொரு விஷயம் வந்து கிளாங் வந்துட்டு கடல் பக்கத்தில் இருக்கோம், ஹை டைட் ப்ராப்ளம் இருக்குது, ஹெவி ரெயின் இருக்குது, கேட் குஞ்சி ஆயின்னு சொல்லுவாங்க, அது பண்டமரம்ல க்ளோஸ் பண்ணிட்டா தண்ணி வெளியாக கஷ்டம். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து கட்டாயம் சால்வ் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்காது. அப்புறம் ஒரு பெரிய டேவான் ஒன்று கட்டி ஆகணும். அங்கே வந்து வாக்குறுதி கொடுத்த மாதிரி இருக்குது. ஆமாம். ஏன்னா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாமான் இந்த கட்டி எல்லாம் தாமான் கட்டுவோம். அந்தந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போ வந்து புக்கி திங்கி பொட்டானிக் எல்லாம் அந்தந்த இடத்துல டேவான் இருக்கு பாருங்க. ஆனால் இங்கே வந்து தாமான் செந்தோசா உள்ளுக்கு ஒரு டேவான் வந்து அந்த கேஎஃப்சி கிட்ட ஒரு சின்ன டேவான் தான் உள்ளுக்கு, தாமான் செந்தோசா கிட்ட இல்லை. அப்போ ஒரு நிலம் இருக்கு, அது கோயில் பக்கத்துல தான் இருக்கு. அங்க வந்து அந்த நிலத்தை வாங்கி ஒரு அந்த கோயில் சார்பாக ஒரு பெரிய டேவான் கட்டி ஆகணும். அது இது ஃபியூ ஆஃப் த திங்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம். பட் ஆஃப்கோர்ஸ் இமேஜ் ஆஃப் தாமான் செந்தோசா ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ எஜுகேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எஜுகேஷன் ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வரோம். மக்களோட கோஆபரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. பேட்மிண்டன் சாம்பியன் தீனா முரளிதரன் உங்க ஊர் தானே? ஆமா, நம்ம ஊர் செந்தோசா தான். பார்த்தா அவங்க வெற்றி அடைஞ்சோன்னு நீங்க போய் பார்த்ததெல்லாம் பார்த்தேன். அங்க we have a few good ஸ்போர்ட்ஸ்மென்லாம் இருக்காங்க. அதே நேரத்தில் 2-3 years ago ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி செஞ்சோம், அத்லெட்டிக்ஸ் வித் தமிழ் ஸ்கூல். அது கூட நம்ம செஞ்சுட்டு இப்போ இன்னும் 2 மாசத்துல செய்ய போறோம். ஸ்லாங்கோ தமிழ் ஸ்கூல் அத்லெட்டிக்ஸ் ப்ரோக்ராமே மஜ்லிஸ் குரு பசாட அதை செஞ்சுட்டு இருக்கோம். நல்லது வைபி, நம்பிக்கைக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. ரொம்ப நன்றி. கண்டிப்பா வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோம். நீங்க அடுத்த முறை வந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட வாய்ப்புகள் கிடைக்கும். நம்பிக்கை சார்பில் உங்க ஆசையை கட்டாயம் நீங்களும் சேர்ந்து நடத்தி வைக்கணும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் வைபி, வாய்ப்பு கிடைச்சா திரும்ப பேசுவோம். இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்ல, நல்ல நல்ல திட்டங்கள் இருந்தாலும் நீங்க நம்பிக்கை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எங்களோடு கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இன்று நமது நெத்தியடி நிகழ்ச்சியில் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் அவர்கள் கலந்து கொண்டார். நிறைய விஷயங்களை வெளிப்படையா மனசுல இருந்து பேசியிருக்கிறாரு. மக்களை பொறுமை காக்கணும். ஒரு அரசை தேர்ந்தெடுத்தால் அந்த அரசாங்கத்திற்கு முழுமையான வாய்ப்பை வழங்குவதற்கான கால அவகாசத்தை முழுமையா வழங்கணும், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம கொடுங்க அப்படின்னு இருக்கிறார். 60 ஆண்டுகளாக ஒரு ஆட்சியில் இருக்கும்போது மகிழ்ச்சியானவர்களும் இருந்திருக்கிறார்கள், கவலையானவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதே போலதான் இந்த 1.5 ஆண்டு ஆட்சியிலையும் கவலையும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நிறைவு பெறணும்னா 5 ஆண்டுகள் நிறைவை நோக்கி போகும்போது அரசாங்கத்தோடு இணைந்து பயணிங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்களும் இணைந்து பயணிங்கள். நெத்தியடியோடு அடுத்த பிரபலத்தோடு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். தயாளன் சண்முகம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.